மருத்துவ கழிவுகள் லாரிகள் மூலம் கொண்டு வந்து கொட்டப்படும் விவகாரத்தில் கேரளா மீது குற்றம் சாட்டும் முன்பு தமிழகம் இதில் விழிப்புடன் உள்ளதா? இந்த விவகாரத்தில் தமிழகத்திலேயே ஒரு நெட்வொர்க் உதவுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது கோவை செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். நேசராஜ், கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் எந்தெந்த எல்லைகள் வழியாக உள்ளே கொண்டு வரப்படுகின்றன? கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் இருந்து பாலக்காடு வழியாக மீனாட்சிபுரம் பொள்ளாச்சி வழிகளில் இந்த குப்பை கூடங்கள் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகின்றன. அதே போல கேரளாவில் இருந்து பாலக்காடு வழியாக வேலந்தாவளம் காக்காசாவடி உள்ளிட்ட 2 பாதைகளிலும் வழியாகவும் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகின்றன. தற்போது நேற்று 24 லாரிகள் கோவை எட்டிமடை பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்தன. இதனை அந்த பகுதி பொதுமக்கள், எட்டிமடை பொதுமக்கள் அந்த லாரிகளை பறிமுதல் செய்தனர். அந்த லாரிகளை சிறைப்பிடித்து அவர்கள் பறிமுதல் செய்ததை அடுத்து மதுக்கரை வட்டாட்சியர் சிவசங்கரன் ஆய்வு நடத்தினார். இந்த ஆய்வின் போது மருத்துவ கழிவுகள் இருந்தது உறுதிப்பட தெரிவித்தனர். இதனை அடுத்து அந்த மதுக்கரை பகுதியில் உள்ள ஆய்வாளர் கூறும் பொழுது இந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தீவிர சோதனைக்கு பின்னரே அனுப்பப்படும் என தெரிவித்திருந்தனர். தற்பொழுது நம்மிடையே கண்ணன் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், எந்த மாதிரியான மருத்துவ கழிவுகளை இங்கே கொட்டிட்டு இருக்காங்க? கேரளா மேக்ஸிமம் கேரளாவிலேருந்து வருதுங்க மருத்துவ கழிவு போகிறோம். அதில் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்ததில் புழு ஊறுதுங்க, புழுவெல்லாம். இதில் தோல் சம்மந்தப்பட்ட நோய் வருதுங்க, நிலத்தடி நீர் பாதிக்குது, விவசாய பூமி மேலே பாழடைஞ்சு போகுங்க. இது இப்போ பார்க்க போனால் தமிழ்நாடு ஒரு குப்பை கிடங்காகி போச்சு. கேரளாவிலேருந்து பல முறை கண்டிச்சாச்சுங்க. இப்போ நாங்கள் 24 ராலி சிறைப்படுத்தியிருக்கோம். அதுபோக 300 லோட் தம் பண்ணி வச்சுருக்காங்க. இதை எப்படி கடத்துறாங்கன்னு தெரியல. இப்போ தமிழ்நாட்டில் கிடக்குதுங்க. இப்போ கேரளாவுக்கு அனுப்புகிறாங்களா அனுப்புகிறோம் இல்லையா என்னன்னு தெரியலைங்க. பொல்யூஷன் போர்டு என்ன பண்ணுறாங்க தெரியலைங்க. டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க தெரியாதுங்க. அதுக்கு முதல்ல எங்களுக்கு இந்த குப்பை கிடங்கை இங்கேருந்து காலி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். அத்தனை இப்போ 300 லோடு இருக்குங்க டோட்டலாக பார்க்க போனீங்கன்னா. அதுபோக 24 ராலியில் அப்படி லோடோடு நிற்கிது வண்டியில். அது பூரா கம்ப்ளீட்டாக எங்களுக்கு கேரளாவுக்கு டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். குறிப்பாக இவர் கூறும்பொழுது இந்த அனைத்து மருத்துவ கழிவுகளும் கேரளாவுக்கு அனுப்பப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அதே போல வட்டாட்சியர் சிவசங்கரன் கூறும் பொழுது இன்று மாலை இந்த அனைத்து 24 லாரிகளும் கேரளாவுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர். அதே போல அவர் கூறுகையில் இன்னொன்றையும் பதிவு செய்தார். தற்பொழுது அந்த உரிமையாளர், இந்த மருத்துவ கழிவுகளை வாங்கிய உரிமையாளர் முகமது இலியாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கு பதிவில் 270 ஐபிசி செக்ஷன் படி போடப்பட்டுள்ளது. தற்பொழுது அவர் சிறைச்சாலையில் உள்ளார். தற்போது இந்த மருத்துவ கழிவுகளை எப்படி அவர்கள் கேரளாவிற்கு அனுப்புவார்கள் என்பதே ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. அந்த டம்ப் பண்ண மருத்துவ கழிவுகள் கிட்டத்தட்ட 300 டன்னுக்கு மேலாக இருக்கும். அதே போல் 24 லாரிகளிலும் ஃபுல் லோடாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இந்த பகுதி பொதுமக்கள் கூறும் பொழுது துர்நாற்றம் அதிக அளவு வீசுவதாகவும் நோய் தொற்று அதிகமாக பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். நேசராஜ், 24 லாரிகளில் மருத்துவ கழிவுகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததா அந்த பகுதிவாசிகள் சொல்றாங்க. தமிழகத்திற்குள்ள இந்த மாதிரியான லாரிகள் நுழைய எப்படி அனுமதிக்கப்படுகிறது? குறிப்பாக சோதனை சாவடியில் ஒரு சில அதிகாரிகள் உதவியோடு தான் இந்த லாரிகள் கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறது. அதே போல் கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள காவலாளி அவர்களை சரி செய்துவிட்டு ஒரு சில லாரிகள் அங்கு மருத்துவ கழிவுகளை கொட்டியுள்ளனர். இதனை சமூக ஆர்வலர்கள் தட்டி கேட்ட பின்பு கேரளாவிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு இந்த லாரிகள் மூலம் எடுத்து செல்லப்பட்டு ஆங்காங்கே கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய பணம் கிடைப்பதாகவும் கூறுகின்றனர். நேசராஜ், இப்போ கோவையில் எந்தெந்த பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகின்றன? இப்போ நீங்கள் இருக்கிற பகுதி மதுக்கரை, இது தவிர வேற எந்தெந்த பகுதிகளில் அங்கே கேரளாவிலிருந்து வரும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுது? கேரளாவிலிருந்து முக்கியமாக மீனாட்சிபுரம் பொள்ளாச்சி வழியாக உடுமலைப்பேட்டை வழியாக அங்கே கழிவுகள் கொட்டப்படுகிறாங்க. அதே போல் கேரளாவிலிருந்து காக்காசாவடி, வேலந்தாவளம் உள்ளிட்ட பகுதியில், மதுக்கரை, எட்டிமடை உள்ளிட்ட பகுதிகளிலும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகிறது. இதனால் இங்குள்ள பொதுமக்கள் கூறும் பொழுது இரவோடு இரவாக 12 மணி 2 மணி அளவில் இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டிவிட்டு உடனடியாக அங்கிருந்து செல்கின்றனர். இதனால் அந்த லாரிகளை பிடிக்க முடிவதில்லை. ஆனால் இந்த 24 லாரிகளும் நேற்று சாலையில் நேராக நின்று கொண்டிருப்பதால் துர்நாற்றம் அதிக அளவு வீசியுள்ளது. இதனையடுத்து அந்த பகுதி பொதுமக்கள் இந்த 24 லாரிகளையும் பிடித்துள்ளனர். நேசராஜ், இது தொடர்பாக தமிழக அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? இது தொடர்பாக வேறு யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா?
இதுவரை வந்து அந்த உரிமையாளர் முகமது இலியாஸ் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்காரு. அதே போல் இந்த தோட்டத்தின் உரிமையாளர் செல்லப்பா கவுண்டர் அவர் இன்னும் தலைமறைவாக உள்ளார். இதில் வந்து இன்னும் 2 பேர் தலைமறைவாக உள்ளனர். ஒருவர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து இவர்கள் விசாரணை எந்த அளவில் இருக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இன்று மாலைக்குள் இந்த லாரிகள் கேரளாவிற்கு அனுப்பப்படாவிட்டால் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து இங்கே ஒரு போராட்டம் பண்ணுறதா இருக்காங்க. குறிப்பாக மதிமுக கட்சியினர் வந்து கூறும் பொழுது 11 மணி அளவில் வந்து நாங்கள் வந்து அந்த செக் போஸ்ட்டில் முற்றுகை போராட்டம் பண்ணுவதாக தெரிவித்துள்ளனர்.